Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics, chapter 5, unit exercise. Okay, good. Question number 3, what is given? Find the area of triangle formed by the lines. சொல்லி 3 லைன் கொடுத்துருக்கு, equation of straight line. So, third question, given equations ஃபுல்லாக எடுத்துடுறேன். சரிங்களா, சொல்கிறது given equations ஃபுல்லாக எடுத்துருவோம். 3x plus y minus 2 is equal to 0. Next one, 5x plus 2y minus 3 is equal to 0. Third one, 2x minus y minus 3 is equal to 0. ரைட்டா, இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி இப்படி கொடுத்துருக்கு, நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இதை ஒரு இதை ஈக்குவேஷனாக எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிடுவோம். இந்த சைடை இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா, ரைட். இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ, இது சின்னு வச்சுக்கோ. இப்போ இது 1 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர், இது 2 ஈக்குவேஷன் நம்பர், இது 3 ஈக்குவேஷன் நம்பர். ஓகே, குட். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் அந்த ஏ வெர்டெக்ஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் 2x மைனஸ் ஒய் மைனஸ் 3வும் 5x, அப்போ 2வும் 3யும் சால்வ் பண்ணால், இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் இது கிடைக்கும், ஏ கிடைக்கும். அப்போ ஃப்ரம் 2 and 3 இது ரெண்டும் எடுத்துகிட்டு வரையில் 5x சரிங்களா ப்ளஸ் 2y மைனஸ் 3 is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 2x தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரேன். மைனஸ் 3 is equal to 0 தேர்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா ஏ வெர்டெக்ஸ் கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், ஒய் கேன்சல் ஆகும். அப்போ 2 2s are 4x minus 2y 3 2s are 6 equal to 0. அகைன் செகண்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு இதுக்கு நேம் கொடுத்துக்க ஃபோர்த்துன்னு, இது செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துக்க. சைன் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். 4 + 2 ஓகேயா. அப்போ 9x minus 9 is equal to 0. அப்போ 9x equal to 9, x is equal to 1. இது ஒரு ஆன்சர். இதை கொண்டு ஏதாவது ஈக்குவேஷனில் போட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தென் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. சாரி, செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் அதாவது 2x ப்ளஸ் 5x ஆடா. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, 5x plus 2y minus 3 is equal to 0. 5 into 1 plus 2 in y minus 3 is equal to 0. 1 5 is 5. 2y minus 3 is equal to 0. கழிச்சா 2 அங்கிட்டு கொண்டு போனால் -2. 2y equal to -2. அப்போ y equal to -1. 2 divided by -2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா 1. அப்போ ஏ வெர்டெக்ஸ் அப்படின்றது, ஏ வெர்டெக்ஸ்ன்றது x, y தான் எழுதணும். 1, -1 இதுதான் ஏ வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு எது ரெண்டையும் சால்வ் பண்ணால் அடுத்து கிடைக்குன்னு பார்க்கணும். பி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா பி கிடைக்கும். எது ரெண்டும், 2xஐயும் தேர்டையும் ஃபஸ்ட்டையும் ஃப்ரம் தேர்ட் அண்டு ஃபஸ்ட்டு ஓகே வெர்டெக்ஸ் பி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அது ரெண்டையும் சால்வ் பண்ணால். ஓகே ரைட். அப்படியே எழுதுவோம் தேர்ட் ஈக்குவேஷனை. 2x minus y minus 3 equal to 0 தேர்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus y minus 2 is equal to 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேயா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரைட்டு. அப்போ நம்ம ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணால் போதும். ரெண்டையும் என்ன செய்கிறோம், ஆட் பண்ணால் போதும். அப்போ 5x 3 + 1 அப்படின்னு அர்த்தம். சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சைன் மாற்ற வேண்டியதில்லை. 5x minus 5 is equal to 0. அப்போ x is equal to 1ன்னு அர்த்தம். சரிங்களா, சொல்கிறது -5 அங்கிட்டு போனால் +5 ஆயிரும், இந்த மல்டிபிள் பை டிவைட் ஆயிரும். 1 டேரெக்டாக போட்டேன். இஃப் x is equal to 1 தென்னு சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வேணால் எடுத்துக்கோ. தென் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சரிங்களா. 3x + y minus 2 is equal to 0. 3 into 1 plus y minus 2 is equal to 0. அப்போ y equal to 3 minus 2 1 அங்கிட்டு போனால் -1. அப்போ இதுக்கு ஆன்சரு -1. அப்போ பீன்ற வெர்டெக்ஸ் வந்து
1, -1. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -1. குட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்க அப்படின்னா அவசரம் இல்லாமல் செய்யணும். என்ன, இந்த 3 வெர்டெக்ஸ் இன்னொரு இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்ல. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் தான் சி கிடைக்கும். இது ரெண்டும் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃப்ரம் 1 and 2. சரியா? ஒன்றாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 2s are 6x + 2y - 2 = 0. 5x இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் தானே, கொடுத்துக்கோ, நேம் பண்ணிக்கோ. 3 4 வரைக்கும் வந்துருச்சு, 5ன்னு வேணால் கொடுத்துக்கோ. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறோம். -3 = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். சைன் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. அப்போ 5 + 2 தான். ஓகேங்களா? 11. சரியா? 5 + 3 2 6 5 11x தான். சரியா? 11x. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் பிறகு இங்கே 12 வந்துடும்லடா தம்பி. 12 வந்துடும். அதே மாதிரி இங்கே என்ன வந்துடும்? 5 + 2xல் வருது. சைன் சேஞ்ச் பண்ணணும்ல. சாரி, தப்பாகிடுச்சு பாரு. சைன் சேஞ்ச் பண்ணண்டா தம்பி, தப்பாகிடுச்சு. இது என்ன ஆயிரும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 2 2 சார் எதாவது மாறிடும், 4ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ் தான். சரியா? சைன் சேஞ்ச் பண்ணால் தான் அடிக்க முடியும். அப்படின்னா 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். 5 - 2ன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 1x -1 = 0. அப்போ x = 1. ஓகேயா? ரைட். இஃப் x = 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போடுறேன். 3x + y -2 = 0. 1 × 3 3 + y -2 = 0. அப்போ y = -1. அப்போ சின்ற வெர்டெக்ஸும் 1, -1 அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ 3 வெர்டெக்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 3 வெர்டெக்ஸு. சரியா சொல்கிறது? வேறு ஏரியா கேட்டிருந்தானா அப்படின்னு பார்த்துக்கோ, இல்லை வெர்டெக்ஸ் மட்டும் கேட்டிருக்கானா அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபைண்ட் த ஏரியான்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? ரைட்டு. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, பின்னு ஒரு பாயிண்ட்டு, சின்னு ஒரு பாயிண்ட் கிடையாது. மூணுமே ஒரே பாயிண்ட்டாக இருக்குது. A, B, C எல்லாமே என்ன கிடச்சிருக்கு? சேம் பாயிண்ட்டாக இருக்குது. லைஸ் ஆன் கான்கரண்ட் லைன் அப்படின்ட்டுருக்கு. அப்போ அது வந்து என்ன செய்யாது? ஏரியா, அதாவது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம தான் யோசிச்சு எழுதணும். ஏபிசி பாயிண்ட் ஆர் சேம். சரியா? A, B, C ஆர் சேம். சரியா? therefore it is concurrent அப்படின்னு அர்த்தம். therefore it is not form a triangle. therefore ஏரியா என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. therefore we cannot about the area. therefore we cannot about the area அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது? பாயிண்ட் எல்லாம் ஒன்றா வருதுடா. தனித்தனி பாயிண்ட்டாக இருந்தால் தான் ஜாயின் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஒரு ஏரியா இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். பட் வெர்டிசஸ் ஃபுல்லாக சேமாக வரனால இது கான்கரண்ட். அப்படி ஒரே புள்ளியில் அமையும், இல்லை ஒரே கோட்டில் அமையும், ஒரே புள்ளியில் அமைகிறது. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்யூ.